ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितमेन तस्मै श्रीगुरवे नमः। मोक्षं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं एकपादमहं वन्दे श्रीगुरुं गिरधारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यधरेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। टूर करो तो பேசி நீயே பேசி கிளாஸ்ல இருக்காங்க கோஆர்டினேட்டர்। हरे कृष्णा माताजी। हरे कृष्णा प्रभु जी। हरे कृष्णा माताजी। நாளைக்கு கிளாஸ் வந்து 5 to 7 வச்சிருக்கோம்। சரிங்க பிரபு। உங்களால வர முடியுமா? பிருந்தா மாதாஜி வர முடியுமா? வரேங்க பிரபு। சாப்பிட முடிச்சலாம் 7 மணிக்கு சாப்பிட முடிச்சிடலாம்। சரி சரி ஆரம்பிக்கலாம்। நான் கூப்பிடுறேன் ஒரு நேரத்துல நான் கூப்பிடுறேன்। ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏழு விட்ட நான் விட்ட ஆப்ஷனி யாருக்கு நான் இருக்கு நீ இருந்தியா பாருங்க கிளாஸ் இல்லை இல்லை கிளாஸ் இல்லை ஓகே மாதாஜி உங்களுக்கு நான் இருக்கு ஏழு விட்டோன்னு இந்த ஈஸ்வரி மாதாஜி என்னாச்சு கை தூக்கிட்டீங்க அப்படி மீட் எடுக்கல நீங்கள் நான் இல்லை சரி ஓகே புக் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருந்தோம் ஓகே எப்படி வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சாங்க புத்தகம் விநியோகம் எப்படி ஆரம்பிச்சாங்க இதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வீட்டில் போட்டுருக்கோம் ஈஸ்வரி மாதாஜி இப்போ வந்து அந்த கண்டினியூஷன் பார்க்கலாம் எவ்ரிடே நவம்பர் 1973 1973 நவம்பர் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் கொடுக்குறதுனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இனிஷியலாக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கிருஷ்ணா புக்கு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு இடத்துக்கு போய் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எப்படி வரிசையாக ஒரு இடமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 73 வந்து பிக்கப் ஆரம்பிச்சிச்சு புக்கு ஒரு நாளைக்கு நியூயார்க் சிட்டியில் வந்து ஒரு நாளைக்கு ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஒரு நாளைக்கு 13,200 பீஸ் 13,200 பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர் ஒரு நாளைக்கு பண்ணியிருக்கான் இஷ்யூ பண்ணியிருக்கான் நியூயார்க்கில் 15,000 பீஸ் ஆஃப் பிரசாதம் 15,000 பிரசாதம் கப்பு கொடுத்துருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா 1973 41,69,000 புக்கு சோல்ட் பண்ணியிருக்காங்க இஸ்கான் ஓகே அதனால் பிரபாதர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஓகே ராமேஸ்வர் குரூப் எழுதுறாரு ஸோ அடுத்த வருஷம் வந்து இதோட அதிகமாக இருக்குன்னு நம்புறேன் நான் இதுதான் வந்து ஆன்மீக சக்தியோட வேலை அது அதிகமாகிட்டே இருக்கும் கம்மியாகாது அப்படின்னு சொல்லி பிரபாதர் தான் ஸோ 1974 பிரபாதர் வந்து ஜான்வரியில் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் வராங்க ஒரு வட்டம் ஸ்ரீமத் பாகவதம் கிளாஸ் கொடுக்கும்போது அவர் வந்து புக்தீஸ்வர் பற்றி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்ரீமத் பாகவதம் மாதிரி எந்த ஒரு லிட்ரேச்சரும் கிடையாது இந்த யூனிவர்ஸ்லேயே ஏன்னா பிரம்ம போனாலோகம் எங்கே வேணே போனாலும் சரி பிரம்மலோகம் வரையும் போனாலும் சரி அவங்களுக்கு வந்து பிறப்பு இறப்பு இந்த சக்கரத்தில் உண்டு ஓகே ஆனால் பக்தர்கள் மட்டும்தான் இதுலேருந்து என்ன பண்ண முடியும் தப்ப முடியும் அதனால் இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அடுத்த பிறகு கிடையாது அதனால் எல்லாமே அதில் ஸ்ரீமத் பாகவத்தில் வந்து முக்கியமானது எல்லா ஸ்லோகம் மந்திரம் பகவத்கீதையும் சரி ஸ்ரீமத் பாகவதம் சைத்தன்ய சித்தாந்தம் சரி எல்லா ஸ்லோகம் மந்திரம் தான் ஓகே எல்லா வேர்டும் இம்பார்ட்டன்ட் அதனால் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ப்ளீஸ் பண்ண முடியும் அவங்க காசு கொடுத்து வாங்கிடுவாங்க ஒரு 8,000 10,000 இந்த மாதிரி அதுக்கு இப்படி இவ்வளோ கொடுத்து வாங்கிக்கோங்க என்னதான் இருக்குன்னு படிக்கலாம்னு சொல்லி படிப்பாங்க அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து சேஞ்ச் ஆகிடும் அதனால 3 தடவை ரிப்பீட் பண்ணுறாங்க கிளாஸில் டிஸ்ட்ரிபியூட் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் புக்ஸ் அப்படின்னு சொல்றாரு ஓகே அதே மாதிரி அவர் வந்து
ஏர்போர்ட்ல இந்த மாதிரிலாம் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க முந்தியெல்லாம். இந்த ஹிப்பி ட்ரெஸ்லாம் போட்டு லாவண்யம் கேசதாரண்யம். ஹிப்பிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்ஸ் வச்சிருப்பாங்க, முடி நிறைய இருக்கும். இது வந்து கலியுகத்தில் வந்து பிரபாவம்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்துல 12வது கண்டல வருது, 2வது அத்தியாயம். லாவண்யம் கேசதாரண்யம். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய ஹேர் வச்சிருப்பாங்களாம். இது ஹிப்பிஸ் வந்து அது மாதிரி பண்ணாங்க. ஓகே, புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது சில பேர் இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய நல்லா ஹேர் வச்சுருப்போம், ஆக்சுவலாக அதெல்லாம் சேவ் பண்ணியிருப்பாங்க. பெரிய ஹேராக இது வரையும் வச்சுட்டு ஹிப்பிஸ் மாதிரி இருப்பாங்க புக் சேல் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இது வந்து பிரபாதுக்கு போகும். பிரபாத் சொல்லுவார் இந்த மாதிரி கூடாது, நம்ம வந்து வைஷ்ணவத்தில் கண்டி மாலை சிக்கா, சரி ஜென்டில்மேன் மாதிரி ஹேர் வச்சுக்கலாம், ஆனால் சிக்கா இருக்கணும். ஓகே, அதே மாதிரி பேண்ட் சட்டை போனாலும் போட்டுக்கலாம், ஆனால் ஹிப்பீஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். பிக்கு பெருசாக வச்சு ஹிப்பீஸ் மாதிரி இருப்பான், அந்த மாதிரி பண்ணாதீங்கட்டார். ஓகே, ஸோ 1974 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்பேக் ஆயிடுச்சு. என்னன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வியட்நாம் வார ஒட்டி இந்த மாதிரி நம்ம புக் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ண முடியாத மாதிரி ஒட்டியிருந்தாங்க. ஓகே, அதனால மால்ல எல்லாம் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. ஏன்னா வியட்நாம் வாரனால இந்த மாதிரிலாம் கேதர் பண்ண முடியாத மாதிரி சொல்கிறான். ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் வந்து விற்க முடியாத புக்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, கவர்மெண்ட் ரூல் போடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏர்போர்ட்லேயே வந்து என்ன பண்ண முடியல அவங்களால, ஃப்ரீ ஸ்பீச்லாம் தடுக்கிறாங்க. அதனால அவங்க ஏர்போர்ட்லேயே அவங்களால இது பண்ண முடியல. இப்போ கொஞ்சம் டிவோட்டிஸோட இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஒரு சான்ஸ் வருது. ஓகே, ஸோ இஸ்கான் டிவோட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இது பண்ணாங்க, கோர்ட் கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி எங்களை வந்து தடுக்கிறாங்க, எங்களை ஃப்ரீ ஸ்பீச் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க, நாங்கள் இது கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி போட்டோடனே அது ஜெயிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, ஏர்போர்ட் எல்லாம் நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி ரூலிங் வந்துருச்சு. ஏர்போர்ட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏர்போர்ட் பிரிச்சிங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஏன்னா கிருஷ்ணா வந்து இதை அப்ரூவ் பண்ணிட்டாருன்னு சொல்லி டிவோட்டிஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேலில் 40 lakhs 50 lakhs இந்த மாதிரி யாருமே எந்த ஒரு ஆச்சாரிய புக்கு இந்த மாதிரிலாம் ஹிஸ்ட்ரியில் நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரிலாம் விற்கல. இது பிரபாதம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது பிரபாதனுடைய அந்த பக்தர்கள் வந்து அவ்வளோ ஒரு டெய்லி ஒரு ஸ்ரத்தையாக பண்ணியிருக்காங்க. அதனால இப்படி நிறைய புக்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஒரு வட்டம் ஒரு டிவோட்டி சொல்லாரு, பிரகோஷ்னு ஒரு டிவோட்டி. அப்போ வந்து நான் ஒரு ஏர்போர்ட் போனேன், ஒரு பிளாக் மேனை பார்க்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்கிறேன். என்ன பண்ணார் அவர், எக்ஸ்கியூஸ் சொன்னோடனே ஓங்கி ஒரு குத்து விட்டாங்க சார். டிவோடியை குத்து விட்டா கீழே விழுந்துட்டார். அவ்வளோ இந்த டிவோடி கீழே விழுந்துட்டார். இது என்ன அநியாயமாக இருக்கு. அதுக்கு இன்னொரு டிவோடி சொல்ல திரிபுராரி அப்படின்னு சொல்லி புக் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணுவார் திரிபுராரி பிரபு. அவர் என்ன பண்ணாரு, புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது டிட்டர்மினேஷன் உறுதி இருக்கணும்னு சொல்கிறார். அதனால் திருப்பி என்ன பண்ணுறாரு, திருப்பி டைப் பண்ணுறாரு. நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, திருப்பி தின்ன பார்க்குறாரு, வேறு யாராவது கிடைப்பாங்கன்னு குத்து வாங்கி விழுந்துட்டார். அவர் போயிட்டார் குத்துனவர். திருப்பி வந்துச்சு புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆள் தேர்றாரு. ஓகே, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வர்றாங்க. ஹஸ்பண்டுக்கு பிடிக்கவே இல்லை புக்ஸ் பற்றி, ஆனால் அந்த அந்த பெண்மணிக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அவங்க சொல்கிறாங்க இது என்ன புக்குன்னு கேட்குறாங்க. இந்த புக்கை வந்து என் பிறப்பு இறப்பை பற்றி சொல்லுது, அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டை சொல்கிறாங்க தயவுசெய்து வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் அவள் சொல்கிறாரு அதெல்லாம் வேணாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிறார். ஓகே, அவங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மாதாஜி. நீ வாங்க அப்படின்னு சொல்லி அவர் நடந்து போகிறார் வேகமாக. ஓகே, அவங்க நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த புக்கு பற்றின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து டிவோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லி அந்த லேடி கேட்குறாங்க. இவர் கேட்குறாரு. அப்போ வந்து அவங்க லேடி சொல்கிறாங்க ஐ எம் ஃப்ரம் ரோச்செஸ்டர், ஒரு ஊர், ரோச்செஸ்டர்னு ஒரு ஊர். ஓகே, படிச்சிருக்கேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவங்க வந்து மயோ கிளினிக்லேருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து டெர்மினல் கேன்சராம், இறக்க போகிறாங்களாம்.
கேன்சர் அவங்களுக்கு. அந்த லேடி புக்கு வாங்க போகிறாங்க. அந்த லேடி ஹஸ்பண்டை வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க, வேங்கலான்னு சொல்லி போயிட்டார்ல. இந்த லேடிக்கு வந்து கேன்சர் தான். மயோ கிளினிக்லேருந்து வராங்க. அவங்க வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு புக்கை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் டெஸ்பரேட்டாக, நல்ல வேலை கிடச்சிருக்குதான். $10 கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த புக்கு வாங்கிக்கலாம். அங்கெல்லாம் வந்து இது கிடையாது, ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டுங்க சொன்னால $400 $300 சொல்லி அதையும் டிஸ்கவுண்ட் கேட்பாங்க இல்லையா. அங்கே வந்து அப்படி கிடையாது, டொனேஷன் கேட்பாங்க. அவங்க வந்து தாராளமாக கொடுத்துருவாங்க. $5 $10 $3 இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அந்த லேடி தேங்க்யூன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வராங்க திருப்பி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் புக்கை படித்து கொஞ்சம் திருப்பி வந்து அவர் கையை தேங்க்யூ வெரி மச் சொல்லி கையை கொடுக்குறாங்க அந்த லேடி வந்து, கரெக்டான புக் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சி நடந்தோடனே முதல் ஒருத்தர் புத்தினாரும் இன்னொருத்த லேடி வந்து இப்படி அப்ரிஷியேட் பண்ணோடனே உங்களுக்கு என்ன புக் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு பிடித்தம் வருது. ஓகே. இந்த டிவோடிஸ்கெலாம் இப்போ கேசவ பாரதின்னு ஒருத்தர் சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் வந்து சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டில் வந்து புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். ஏன்னா ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் சான் பிரான்சிஸ்கோவில். லாஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி கிடையாது. நானும் லாஸ் ஏஞ்சல்ஸ் போயிருந்தப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்டில் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னாங்க. இன்னைக்கு நானும் பண்ணேன் கொஞ்சம் நேரம். நான் வந்து யூஎஸ் பண்ண போய்ப்பேன்னா 2002 இல்லை 2000 நினைக்கிறேன். அந்த டயத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட் ஒரு இடம் போனப்போ நான் பண்ணேன். கொஞ்சம் நேரம் தான் பண்ணேன். ஓகே. ஸோ நல்லா இருக்கும். ஏர்போர்ட்டுன்னு வேறு மாதிரி கல்ச்சரு, வேறு மாதிரி பண்ணுவோம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் திருப்புராரி மாதிரி இவரும் பெரிய புக் டிஸ்ட்ரிபியூஷன் கேசவ பாரதி. அங்கெல்லாம் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர எந்துவாக இருப்பாங்க. அங்கே நான் சான் பிரான்சிஸ்கோ டெம்பிளில் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். சான் பிரான்சிஸ்கோ சானோசே டெம்பிளில். அங்கே 4 பிரம்மச்சாரி எல்லாருமே சாஃப்ரன்டஸ். அவங்க தனித்தனியாக கட்டில் போட்டிருப்பாங்க. எனக்கு ஒரு கட்டில் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரம் காலையில் இருந்துச்சுன்னா மங்களாத்தி என்ன பண்ணுவாங்க, எல்லாமே நான் டெம்பிள் கிளீன் பண்ணதெல்லாம் பண்ணியிருக்கேன். பயங்கரமாக குளிரும். பிரபு இங்கேருந்து இங்கே டெம்பிள்லேருந்து காருக்கு போகிறதுக்குள்ள அவங்க ஓடி தான் போகணும், அவ்வளோ குளிரும். ஸ்வெட்டர்லாம் போட்டு போயிருந்தால் ஓட தான் செய்யணும், வெளியே வர முடியாது. அப்படி இருக்கும். வீட்டுக்குள்ளே ஹீட்டர் தான் போட்டுக்கணும். டிவோடிஸ் வந்து பயங்கரம். என்னென்னா அவர் கேட்டார், நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஃபுல் டைமாக இருந்துருங்க, அப்படி நான் அவங்க அம்மா அப்பாவுக்கு 50,000 அனுப்பிச்சிடுறேன் மாதம் அப்படின்னா. இல்லை பரவாயில்ல வேணாம் பரவாயில்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிவோடிஸ் வந்து டிவோட்டிஸ்னாலே ஃபுல் டைம் டிவோட்டிஸ் தான். ஓகே. அப்படி தான் புறப்பா டைத்தில் இருந்துச்சு. எல்லாமே ஃபுல் டைம் டிவோட்டிஸ் தான். இப்போ தான் கொஞ்சம் அமெரிக்காலையும் வெளியில் வந்துட்டாங்க, நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க. இந்தியா வந்து ஆப்போசிட், டிவோட்டிஸ் வெளியில் நிறைய பேர் இருக்கிறாங்க, டெம்பிளில் ரொம்ப கம்மி. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து நிறைய புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா தீர்ப்புராரி பிரபு வந்து 5 புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. அதுக்கு 10 புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணார் 1 ஹவரில். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புக் கூட போல. இந்த கேசவ பாரதிக்கு ஒரு புக் கூட போல. இவர் நல்லா புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். ஆனால் ஒரு புக் கூட அன்றைக்கி போல. அவர் நினச்சிக்கிட்டார், நம்ம ரொம்ப பெருமையாகிட்டோம், நம்ம நிறையா புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்னு நினச்சிட்டு, அதனால் எனக்கு வந்து இன்றைக்கி ஒருத்தர் கூட வாங்கலைன்னு சொல்லிட்டு அப்படி இன்னொரு ஓவர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் யாருமே கை கூட கொடுக்கல. யாரும் வந்து நிறைய வந்து அவருக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு. கடைசியில் ஏமாற்றத்தில் வந்து உட்காந்து ஆள ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா ஒருத்தர் கூட வாங்கலை, அவருக்கு பக்கத்தில் உள்ளவங்க போயிட்டே இருக்கு புக்கு. 20 புக் போயிடுச்சு. இவருக்கு யாரும் வரமையில்னு ஆள ஆரம்பிச்சார். கடைசியில் திருப்புராரி பிரபு வர்றாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் சைத்தன்ய பிரபு சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு ப்ரே பண்ணுங்க இந்த மாதிரி டயத்தில், இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு 10-12 பேர் வராங்க, அவங்க கூட பேசுகிறார். டக்குன்னு கொஞ்சம் பேர் புக் வாங்கிட்டாங்க. ஓகே. ஸோ அதனால் இது வந்து வி ஆர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு கருவிகள் தான் சைத்தன்ய மகாபிரபுடைய கைகளில். அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணுறேன்னு சொல்லி இவர் சொல்கிறார். ஓகே. ஸோ லவங்க லலிதா மாதாஜி, அங்கே பார்த்தீங்கன்னா மாதாஜிஸும் இந்த மாதிரி போவாங்க நிறைய பேர். பிரபுஜிஸ்லாம் தனியாக ஒரு வேனில் போவாங்க, மாதாஜிஸ்லாம் தனியாக ஒரு வேனில் போவாங்க. முதல்ல இனிஷியலாக மாதாஜிஸ்லாம் குக்கிங் இதில் இருந்துப்பாங்க. அந்த பிரபுஜிஸ்லாம் வந்து பயங்கரமாக புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அப்படி நிறைய நேரம் பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணேன், அவர் அப்ரோச் பண்ணேன், அவர் இப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணிட்டு பேசிட்டே இருப்பாங்க. இவங்க வந்து அந்த மாதாஜிஸ்லாம் அவங்க கேட்பாங்க, இன்னும் இவ்வளோ பயங்கர எக்ஸ்ட்ரெஸியாக இருக்காங்க, வெளில போகிறாங்க, பயங்கரமாக வராங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்புறம் அவங்க யோசிப்பாங்க, இந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால எங்களுக்கு சொல்லி நம்மளும் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு மாதாஜிஸும் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் வந்து தனியாக வேண்டாம் அவங்களும் போவாங்க.
இப்போ லவங்க லலிதா மாதாஜி சொல்கிறாங்க, லலித் லவங்க லதிகா மாதாஜி. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி இவங்க புத்திஷ் எப்படி பண்ணுறாங்கன்னா, பிரபாத ஓன் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படி. ஓகே, பிரபா said if you read one line to someone, that person can make 100 times spiritual advancement. பிரபா புக் எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்லோகம், ஒரு லைன், பிரபாத லைன் அப்படி சொன்னோன்னா அவர் வந்து 1000 times he makes advancement, spiritual advancement. அதனால இந்த மாதாஜியோட ஐடியா என்னன்னா, எப்பயுமே அந்த பிரபாத் புக் எடுத்து ஒரு லைன் அந்த மாதிரி அவர் என்ன சொன்னாலும் ரிப்பீட் பண்ணுவாங்க இந்த மாதாஜி. ஓகே, பகவத்கீதை இந்த மாதிரி எந்த லைன் தான் was used Prabhupada own words. Prabhupada own words யூஸ் பண்ணுவாங்க. Prabhupada என்ன சொன்னானா, if you read one line to someone, இந்த புக்ல ஒரு லைன் எடுத்து படிச்சு காட்டினா that person can make 100 times spiritual, 100 தடவை 100 மடங்கு அதிகமாக முன்னேறுவாருன்னு சொல்றாரு. ஒரு லைன் எடுத்து படிச்சு காட்டணும். ஒரு டைம் ஒரு டிவோட்டி வந்து பிரபாத்தை கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கிட்டு த்ரோ பண்றாங்க சில பேர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சில பேர் இந்த மாதிரி த்ரோ பண்றாங்க. பிரபா சொன்னாரு, பரவாயில்ல நீங்க கவலைப்படாத, யாராவது ஒருத்தர் அதை எடுத்து ஒரு லைன் படிச்சா போதும், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் தான் அப்படின்ட்டார். ஓகே, அதனால ஒரு ஸ்பெஷல் பர்சன் வருவார் அப்படின்னு கிடையாது, யார் வந்தாலும் கொடுங்கன்றார். சைத்தன்ய மகாபிரபு கருணை வந்து நித்யானந்த பிரபு கருணை யாருன்னு பார்க்க மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு யாருனாலும் என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படிங்க. இவர் ஸ்பெஷலான பர்சன், இவர் வந்து சாதுவா இருக்காரு, இவர் வந்து ஃபேஸ், ஹரே கிருஷ்ணா பிரபு ஃபேஸ் நல்லா இருக்கு, இவர் வந்து கருப்பா இருக்காரு, இவர் வெள்ளையா இருக்காரு, இப்படிலாம் பார்க்க வேண்டாம். யாருனாலும் கூப்பி கொடுங்க, கொடுத்துருங்க, வாங்கினாங்கன்னா அவங்க ஒரு லைன் படிச்சா அவன் வாழ்க்கை சக்சஸ்ன்னு சொல்லி பிரபா சொல்றாரு. ஓகே, ஸோ வைசேஷிக்கான ஒருத்தர் அவரும் வந்து என்ன பண்ணுவார், நல்லா புத்திஷ் பண்ணுவார். இந்த சூரான்ற பிரபு சொல்றாரு. ஓகே, வைசேஷிகா பிரபு சொல்லுவாரு, வெல் ஹவ் ஆர் யூ டூயிங் சார் அப்படின்னா கை கொடுப்பாங்க. கை கொடுத்துட்டு ஹவ் ஆர் யூ டூயிங் சார் அப்படின்னு கை கொடுப்பாங்க. All glory to Sangeeta movement, a prime benediction for humanity lost, which cleanse the heart. இப்படி இதை சொல்லுவார். சிஸ்டாஸ் பிரேயர் இருக்குல்ல, இதை ரிப்பீட் பண்ணுவார். All glory to Sangeeta movement, prime benediction of humanity at large. அவருக்கா ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சேத்தோ தர்ப்பணம், அதோட மீனிங்கை சொல்லுவார். ஓகே, இதே பிரேயரே திருப்பி சொல்லுவார். ஓகே, அவர் அந்த பிரேயரை சொல்லி சொல்லி அவர் புக்கு வித்துருவார் வைசேஷிக பிரபு. இது ஒரு டெக்னிக். ஓகே, அவர்தான் நமஸ்தே ஃபர்ஸ்ட் நான் இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸ் போகும்போது ஒரு பிரபு கூட்டு போனார், சான் பிரான்சிஸ்கோலேருந்து லாஸ் ஏஞ்சல்ஸ். அவர் இந்த பாட்டை போட்டு கூட்டு போனார். இது யார் இப்படி பாடுறாங்க, வைசேஷிக பிரபுன்னு சொல்லி ஒரு அப்போ டெம்பிள் பிரசிடென்ட் நினைக்கிறார், சூப்பராக பாடுவார்னு சொன்னார். அந்த நரசிம்ம வந்து நல்லா பாடுவார். ஸோ இது அவருடைய டெக்னிக். ஓகே, ஸோ சில பேர் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா பிக்சர் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாவுடைய அந்த இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொடுத்து அவங்களை வாங்க வைக்கிறது. அதனால இதை வந்து நம்ம ப்ரீச் பண்ணும்போது இந்த புக்கோடைய மெரிட்டை வச்சு நம்ம ப்ரீச் பண்ணணும், இதோடைய ஸ்டஃப் அதோடைய வச்சு நம்ம ப்ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதனால ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த புக்தேஸ்வரம் என்ன பேசணும்னு சொல்லி பிரபாத்தை கேட்கிறார் ஒரு டிவோட்டி. அது பிரபா சொல்றாரு, கிருஷ்ணேஸ்வதாம போகுதே. இது வந்து ஸ்ரீமபாத்தில் வந்து 3வது அத்தியாயத்தில் ஃபர்ஸ்ட் கண்டல 3வது அத்தியாயம் 43வது ஸ்லோகம் நினைக்கிறேன். இதில் வரும் கிருஷ்ணேஸ்வதாம போகுதே தர்மஞானாபீசா கலநஷ்ட திஷாமேஷா புராணார்க்கோ அதுநோதிதா. நான் ஒரு காசி ஸ்லோகம் தெரியாது. ஓகே, ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்திட்ட போகும்போது அவரோட சேர்ந்து தர்ம ஞானம் எல்லாம் போயிடுச்சு. ஆனா திருப்பி என்ன பண்ணிடுச்சான், ஸ்ரீமத் பாகவதம் வந்து ஒளியேற்றி வந்துச்சு. நான் இருக்கீங்களா? ஓகே, ஸோ இது பார்த்துருப்பீங்க கரெக்டா பாகவத கிளாஸ்ல. ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லும், இதை வந்து நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து நல்லா இந்த கலியுகத்துக்கு வந்து கரெக்டான ஒரு செட்டு அப்படின்னு சொல்லி வீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அதனால என்ன பண்றா, இந்த பிறப்பு என்ன பண்றாருன்னா இதை சொல்வார், இந்த கிருஷ்ண தாம போகதே தர்ம ஞானாபிஷா கலோ நஷ்டம் திசாமேஷா புராணம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி அதை வச்சு அவர் என்ன பண்றார், புக்கை வந்து சேல் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதில் வந்து ஸ்டக்காக இருக்காங்க அவங்க வாழ்க்கையில். இது வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, டிவோட்டிஸ் டெய்லி சங்கீதத்தில் போகிறாங்க, டெய்லி போயிடுவாங்க புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறம். ஓகே, ஸோ அதனால் பரவாயில்ல வந்து சில சமயம் ஹராஸ்மெண்ட் சொல்லி சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க.
ஆனால் பிரபா சொல்வார், நீங்கள் வந்து ஒரு ஜென்டில்மேனாக இருக்கணும், ஜென்டில் சேல்ஸ்மேனாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது சொல்லி அவர் வந்து எரிச்சல் ஆகி போயிட்டாருன்னா நீங்கள் வந்து தவறு பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து சொல்லி அவர் எரிச்சலாகாமல் அப்படி வாங்கினா பரவாயில்ல. ஓகே, வாங்கிட்டாருன்னா நீங்கள் டன் வெரி குட் ஜாப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க, லாயர் சொல்கிறாங்க, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, தயார் போட்டு வருவாங்க. ஓகே, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய நேரம் பேசுவாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஆனால் புக் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த புக்கை காட்டுறாங்க. மாயாவதி, சயின்டிஸ்ட், பிஸ்னஸ்மேன் எல்லாருமே வராங்க. வெரி ஹார்ட் அண்ட் வெரி ஷார்ப் அண்ட் ஹார்ட், இந்த மாதிரிலாம் இருக்காங்க மக்கள். ஓகே, இதனால இவங்கெல்லாம் டிவோட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ப்ராப்பராக வந்து புக்கை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ 1974 வந்து நிறைய பார்ட்டிஸ் வந்து புக் இஷ்யூ பண்ணுறது, புக்கு சேல் பண்ணுறது நிறைய பேர் வந்துட்டாங்க டிவோட்டிஸ்குள்ள. பக்தி வேதாந்தா புக் டெஸ்ட் அப்போ தான் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. சங்கீதன பார்ட்டி, அது ஒரு பார்ட்டி மீன்ஸ் புக் டெஸ்ட்னா பிபிடி வந்துச்சு, பிபிடி சங்கீதன பார்ட்டின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நிறைய புக் டிஸ்ட்ரிபியூட்லாம் சேர்ந்து ஒரு இது மாதிரி இருக்காங்க சங்கீதன் பார்ட்டி. சங்கீதன்னா வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷனும் சங்கீதன்னு சொல்லுவாங்க. ஒன்லி கத்தால் எடுத்து பாடுறது கிடையாது, மிருதங்கம் அது கிடையாது. புக் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்சோ பிருகத் மிருதங்கா, மிகப்பெரிய மிருதங்கம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து நான் அப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். திருப்புராரி கேட்குறார், திருப்புராரி பிரபு கேட்குறார், நான் வந்து சன்னியாசம் எடுக்கட்டுமான்னு கேட்குறாரு. நீ சன்னியாசியோட மேலே வேலை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நீ வந்து திருப்புராரி பிரபு வந்து ஒரு சன்னியாசியோடைய அவதாரம், சாரி புக் டிஸ்ட்ரிபியூஷன் அவதாரம் சொல்லி சொல்கிறார். சொல்லு, எந்த லைன்? If you read a line from book, you have read, they have advanced 100 times. 100 times. Okay. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து நிறையா இந்த இது பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது, இடமா போய் வேனில் பண்ணுறாங்க, ஒரு டவுனாக போய் வேனில் பண்ணுறாங்க. இது வந்து ப்ரோபாதை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, ஒரு பஸ் எடுத்துப்பாங்க, அந்த பஸ்லேயே எல்லாமே இருக்கும், புக்ஸ்லாம் இருக்கும், டிடி வச்சுருப்பாங்க, கிச்சன் எல்லாமே இருக்கும். அதே ஒரு இடத்துல ஒரு வாரம் தங்குவாங்க, அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போவாங்க, வில்லேஜாக போய் ப்ரீச் பண்ணுறாங்க. இது ட்ராவலிங் சங்கீதனா இது பேர். இதுக்கு ப்ரோபாதை ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு ட்ராவலிங் சங்கீதனா ப்ரோக்ராம். இது வந்து மாயாவுக்கு வந்து நம்ம கொரில்லா வார்ஃபேர் பண்ணுற மாதிரி, ஏன்னா மாயாவோட இடத்துல போய் பெரிய பெரிய பாம்பெல்லாம் போடுற மாதிரி, புக்ஸ் எல்லாம் அப்படியே இறக்குறவங்கள கொண்டு போய் 40 லட்சம் புக்னா எப்படி பாருங்க, எவ்வளோ பேர் புக்ஸ் போயிருக்கோம். அதனால பிரபா சொல்லாரு, அமெரிக்கா ஃபுல்லாக புக்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லாரு. ஸோ அதனால பிரபா வந்து இந்த மாதிரி சங்கீதன பார்ட்டியை வந்து உருவாக்கு, இந்த பஸ் பார்ட்டி, டிராவலிங் பார்ட்டி, சங்கீதன பார்ட்டி கிரியேட் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பெஸ்கான் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால தான் இது இருக்குது. நான் வந்து வயசாகிடுச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்துட்டேன்னா இந்த ஆர்கனைசேஷன் வந்து படுத்துரும். அதனால இந்த ட்ராவலிங் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து என்னோட எக்ஸாம்பிளை நீங்களும் ஃபாலோ பண்ணி நீங்களும் ஆல் ஓவர் த வேர்ல்டு ப்ரீச் பண்ணுங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஆனால் குருமாராஜனுக்கு ஆக்சுவலியும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, மலேசியா போயிட்டு வந்துட்டாங்கல்ல. ஸோ அதனால இப்போ ஒருத்தர் 2 கோடி கேட்குறாரு, ஒரு ட்ராவலிங் சங்கீத பாட்டியில் கேட்குறாரு, நான் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை மேரேஜ் பண்ணிட்டாரு, அவர் வந்து மேரேஜை விட்டுடலாமா, அந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூட் ஊர் ஊராக போகிறேன்றார். அது பிறப்பா சொல்லார், அதுக்கு நீ மேரேஜ் பண்ண மீன்ஸ் பண்ணதை நீ கேன்சல் பண்ண, டைவர்ஸ் பண்ண வேண்டாம். நீ ஒய்ஃபோட சேர்ந்தே நீ வந்து என்ன பண்ணலாம், போகலாம், இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்படி தான் ட்ராவல் பண்ணணும் கிடையாது. அதனால் நீ மேரேஜ் ஒரு வட்டம் பண்ணிங்கன்னா இதில் ஏதாவது பெரிய சண்டை வந்தாலும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து பெர்மனன்ட் பிரிவெல்லாம் நமக்கு வந்து மேரேஜில் கிடையாது. கவனிக்கிறீங்களா 2 பேரும்? ஹாஸ்னிங்க. ஸோ பெர்மனன்ட் பிரிவெல்லாம் நமக்கு கிடையாது. ஓகே, ஸோ அது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக அவங்க ஏதோ கொஞ்ச நாள் தனியாக இருந்துட்டு அப்புறம் திருப்பி வந்து சேர்ந்துக்கணும். ஓகே, இந்த டைவர்ஸ் இந்த வார்த்தையை வந்து வேதங்களில் கிடையாது, வேத லைஃப்பில் கிடையாது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, அதனால் வந்து நீ என்ன பண்ணணும், கடைசி வரையும் அந்த மனைவி வச்சுக்கணும், அவங்கள உங்களுடைய இருக்கணும். இதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரி ஒரு டிவோட்டி வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல ராமேஸ்வரர் பிரபு சொல்கிறார். ஸோ கிறிஸ்மஸ் டைமில் வந்து பயங்கரமாக புக்ஸ் விற்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கண்டுபிடிக்கிறாங்க. கிறிஸ்மஸ் டைத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெஸ்டிவல் இல்லையா, நிறைய பேர் வருவாங்க வெளியில், அவங்ககிட்ட விற்கிறான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறாரு.
பார்த்தீங்கன்னா $350 கைட் பண்ணுறாரு அந்த காலத்தில் 1972 $350 650 மேகசின் கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, 650 மேகசின் கொடுக்குறா எத்தனை பேர்ட்ட வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கணும். 650 மேகசின் கொடுத்துருக்காரு ஒரே நாளில். அவர் என்ன பண்ணாரு, உடனே சொல்றாரு எல்லாமே பிஸ்னஸ்லாம் மூட ஆரம்பிச்சிடலாம். நைட்டு 10 மணிக்கு மூட ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் ரொம்ப நேரம் வந்துட்டாங்க கிடையாது. எல்லாம் முடிச்சு நம்ம இப்போ வீட்டுக்கு போயிடலாம், நம்மளும் டெம்பிள் போகலாம். ஏன்னா எல்லாருமே அங்கே டெம்பிள் எல்லாம் நம்ம வெயிட் பண்ணுவாங்க. நம்ம சீக்கிரம் போயிட்டோம்னா நம்ம சொல்லலாம், லைட்டாக போனாலும் பரவாயில்ல, எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே நம்ம இருக்க வேணாம்னு சொல்லி போகிறார். 11 o'clock வரை இருந்துறாரு. கம்ப்ளீட்டாக சைலன்ஸ் ஆயிடுச்சு. சரி போகலாம், இப்போ எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க டெம்பிளில், நம்ம போயிட்டு நம்ம ஸ்கோரை சொல்லலாம்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கூட்டம் இருக்குது, 12 மணி வரையும் திறந்துருப்போம்னு சொல்லி போட்டிருக்காங்க. பரவாயில்ல நம்ம இதுக்கு மேலே லேட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் வேகமாக வராரு. வந்தவொடனே வந்து பார்க்குறாரு 12 o'clock 10 minutes 11:50 நைட் 11:50 வராரு. புக்கில் டிஸ்பிளின் வந்து பார்க்குறாரு, கதவை திறக்கிறாரு, ஒருத்தர் கூட இல்லை. செக்ரட்டரி அங்கே டெம்பிள் செக்ரட்டரி வந்து இருக்காரு, மதுகாந்தா. அவர் கேட்குறாரு, இங்கே யாருமே நோ எல்லாம் படுக்க போயிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, அவர் சொல்றாரு, இல்லை இன்னும் யாருமே திருப்பி வரலன்றார், நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்றாரு. கடைசியில் 1:30 எல்லாம் வர்றாங்க. மார்னிங் 1:30, அடுத்த நாள் நைட்டு 1:30 வராங்க. எல்லாம் வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அப்படியே எக்ஸைட்டாக ஷேர் பண்ணுறாங்க, அப்படியாச்சு சொல்லிட்டு அங்கே டெம்பிள் பஸ் இறங்கி வராரு. போது நீங்கள் தான் தூங்குங்க, நாளை காலையில் திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இந்த மாதிரி 3 நாள் கிறிஸ்துமஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நைட் ஃபுல்லாக காலில் போயிட்டு நைட் தான் வருவோம். அயராத உழைப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பாருங்க, புத்திஷ் விஷயம்னா எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவங்க யூஎஸ்லாம். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரபாதர் பார்த்தீங்கன்னா புத்திஷ் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸோட நல்லா பண்ணுறான். பிரபாதர் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி பண்ணுறத வந்து. அவர் ராமேஸ்வரம் கடிதம் எழுதுறாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே மீன்ஸ் பிரபு மாஜ் 2 பேருமே வந்து மாதாஜி 2 பேருமே வந்து புக் டிஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பிரபாத். அப்போ கரந்தர பிரபுக்கும் எழுதுறாரு, எனக்கு இந்த மாதிரி தெரியாது, இவ்வளோ தூரம் நீங்கள் புக் டிஷ் பண்ணி நான் நினச்சி கூட பார்க்கல. அதனால் எனக்கு இப்போ புரிஞ்சிச்சு, இது வந்து கிருஷ்ணாவுடைய ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த புக்கு டிஷ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்சியரான பர்சன்ட்டுக்கு போய் தான் நம்ம ஈகம் வந்து முன்னேறுது. ஸோ லிட்டில் சின்சியாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கலியுகத்தில் வந்து எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இவ்வளோ சின்சியராக பண்ணதுனால இந்த புக்ஸை வந்து விற்றுன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நியூஸ் லெட்டர்லாம் பிபி இதில் வரலாம், மேகசினில் என்ன மாதிரி பேக் டு கார்டன் மேகசினில் வரும் இல்லையா, அது நியூஸ் லெட்டரில் நிறைய பேர் எழுதுவாங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கை எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லி பொதுமக்கள் எழுதுவாங்க. அதில் ஒருத்தர் எழுதிக்காரு, நான் வந்து இந்த மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு டிவோடிஸை மீட் பண்ணேன், டென்வர்லேருந்து வந்தேன், டிவோடிஸை மீட் பண்ணேன், கிருஷ்ணா டிவோடிஸை. அவங்க வந்து எங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்திருந்தாங்க புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. அப்போ என்னை ஒரு யங் மேன் வந்து என்னை அப்ரோச் பண்ணார். நான் வந்து என்னை ஒரு பிரபார் பகவத்கீதை வாங்க சொன்னார். நான் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லி ஹெசிடேஷனாக இருந்தேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து நிறைய பேர் வந்து நிறைய புக்கு கொடுக்குறாங்க, இதெல்லாம் வாங்கி அவங்க புக்கு கொடுத்து அவங்க ரிச் ஆகிடுவாங்க, நம்ம எடுத்து படிக்கணும், இந்த மாதிரி நினைப்பு இருக்கும் இல்லையா. அதனால் நான் வாங்க மாட்டேன்னு சொன்னேன், நீங்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க. ஆனால் அவர் வந்து விடவே மாட்டேன்டாரு, நீ வாங்கியான்னு சொல்லி அவர் நிறையா டெக்னிக் யூஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிறார். சரி, கடைசியில் வாங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் இந்த பகவத்கீதை படிக்கிறேன், நான் கீழே வைக்கல, சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய மனது, என்னுடைய லாஜிக் எல்லாத்துக்குமே இதில் ஆன்சர் இருக்கு. ஜென்யூன்லி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எனக்கு கிறிஸ்டியானிட்டியோ ஜென்ரலியோ புத்திசம்லையும் பார்க்கல, லோயர் ஃபார்ம்ஸ் ஆஃப் யோகாவில் பார்க்கல. இட்ஸ் ஷார்ட், ஐ திங்க் ஐ ஃபைனலி ஃபவுண்ட் த பிகினிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து இந்த வாழ்க்கையோடைய பிகினிங்கை வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இந்த மாதிரி ஒரு தெரிஞ்சுக்கார். இந்த மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் எழுதுறாங்க. எப்படி வந்து அந்த மாதிரி புக்கை வந்து நிறைய பேர் படித்தவங்க வந்து சூசைட்லாம் நிப்பாடிருக்காங்க. இந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட் வந்து ஒரு லேடி பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த புக்ஸ்னாலும் பெனிஃபிட் ஆகும். இதே ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து பிரபாரி புக்ஸ் வந்து அதை வச்சு தான் நிறைய பேர் டிவோட் ஆனாங்க. ஒரே தான் ரஷ்யாவில் எழுதி கொடுப்பாங்க. அப்படி எழுதி நிறைய பேருக்கு இது பண்ணி அப்புறம் நிறைய பக்தர்கள் வந்துட்டாங்க. ஸோ புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பெரிய பேக்கை கொண்டு போனவங்களாம்.
கொண்டு போய் அதில் வெயிட் நிறையா இருக்கும். ராஜ வித்யா, ஆன் த வே டு கிருஷ்ணா, பியாண்ட் பர்த் அண்ட் டெத், பகவத்கீதா, ஸ்ரீமத் பானம், கிருஷ்ணா, சுவிமஸ், இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸ்மால் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. டாம் பியூட்ரி அப்படின்னு ஒருத்தர். ஓகே, இவர் என்ன பண்ணுவார், டெய்லி இவரும் புக் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி பண்ணுறேங்கிறத சொல்கிறார். ஓகே, ஒரு நாள் இவர் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஸ்மால் புக்காக விற்றுருவார். ஆனால் பிக் புக் வந்து விற்க தெரியாது. அவர் எதுவுமே விற்கலன்னு சொல்லுவார். ஆனால் சொல்லுவார், இல்லை நீங்கள் பிக் புக் விற்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ பிரபாத் வந்து விரும்புகிறாரு. அதனால் இவர் யோசிக்கிறார், ஓ அப்படியா, நான் வந்து மாயாவில் இருக்கேன், எப்படியாவது புக் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லி இவர் யோசிக்கிறார். ஓகே, பிரபாவுடைய மெர்சி எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி இவர் ப்ரே பண்ணுறார். அதுக்கு ஒரு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போயிட்டு நம்ம பிரபா நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கடுத்தான் போகிறார். ஓகே, போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு பிக் புக் போட்டுக்கிட்டார். டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா. டீச்சிங்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா பிக் புக். ஓகே, மகாபுக் தான் அது. எது தான் கரெக்டா? ஸோ இது பிக் புக். ஓகே, இது வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இவர் ஸ்மால் புக்கே வித்து போயிட்டால எல்லா ஸ்மால் புக் வித்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு லேடி வராங்க, வந்துட்டு அது என்ன வச்சிருக்கீங்க பேக்கில் அப்படின்னு கேட்குறாங்க. டீச்சர்ஸ் ஆஃப் லார்ட் சைத்தன்யா பார்த்து, இது வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே அந்த லேடி வாங்கிட்டா, அந்த மாதாஜி வாங்கிக்கிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி பிரபாத மெர்சி எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எனக்கு ஒரு இது கிடைச்சுன்னு சொல்கிறார். ஓகே, அவருக்கு ஒரு எந்திரிஷன் கிடைச்சிது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்றார், பிரகோஷா. இவர் வந்து டெம்பிளுக்கு பெயிண்ட் பண்ண வந்தவர். பெயிண்ட் பண்ணி போது டிவோடிஸ்லாம் வந்து கத்தி பேசுவாங்கல்ல, அங்கே எக்ஸைட்மெண்ட் சொல்லுவாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவர் ஃபுல் டைம் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் கேட்குறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி, எல்லாம் ஏன் இப்படி ஹாப்பியாக இருக்கீங்க, வெளியே போயிட்டு இருந்தோன்னு புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொன்னால் இவரும் அவர் புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணுவார். இவரோட டெக்னிக் என்னன்னா, பிரபாவுடைய பிக்சரை காட்டுவார். அந்த புக்கை வந்து காட்டிட்டு அந்த கண்டென்ட்லாம் சொல்லிட்டு ஒரு டொனேஷன் கேட்பார். ஓகே, இந்த மாதிரி ஒரு டெக்னிக். பிரபாத புக்கு பிக்சரை காட்டிட்டு அவர் டொனேஷன் கேட்பார், புக் எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக இது பண்ணிட்டு முழிச்சு அதுக்கப்புறம் வந்து படுத்து அதுக்கப்புறம் அவங்க பேசி தூங்கி இந்த மாதிரி தான் பண்ணுவோம். டெய்லி இப்படி தான் போச்சோம். ஸோ மாதாஜி இந்த மாதிரி பண்ணாங்க இல்லையா, அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்ட மாதாஜி அவங்களும் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தனியாக பார்ட்டி போட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, சாண்டா பார்பரா இந்த மாதிரி இடத்துலாம் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 7 மணி நேரம் ஒரு பிரபு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புக்கு தான் சேல் பண்ண முடிஞ்சது அவரால், பிரகோஷ்ன்ற பிரபுனால. இந்த மாதிரி அவருக்கு இது மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியுமே 7 மணி நேரம் இது பண்ணியுமே கடைசி என்ன பண்ணுறாரு அவரால். கூப்பிட்றாரு பேசு, நான் கூப்பிட்றேன்னு சொல்லி அவர் வேற யாரும் காஞ்சிபூர்னா போட்டார். ஸோ 7 மணி நேரம் இந்த மாதிரி போட்டுமே அவரால் என்ன பண்ண முடியல, புக் டிஸ்ட்ரிபியூட் ஒரே ஒரு புக் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிச்சு. வேகத்தை நிறுத்துறது, பேசு கட்டாயிடுச்சு. ஸோ இவருக்கு நிறைய ஆசை புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஆனால் இவரால் என்ன பண்ண முடியல, புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, அப்போ இன்னொரு பிரபு வந்து கேட்குறாரு, என்ன மேட்டர் கேட்கிறார், என்ன இந்த மாதிரி சொல்கிறார், என்னால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னு சொல்கிறார், யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க என் புக்கை அப்படின்றார். 7 மணி நேரம் இருந்துட்டேன், ஒரே ஒரு புக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறார். ஓகே, அடுத்த நாள் போகிறார். அடுத்த நாள் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு அடுத்த நாள் திருப்பி புக் டிஸ்ட்ரிபியூட் போகிறார். திருப்பி என்ன பண்ணுறாரு, ஒரு யங் பர்சனை பார்த்துட்டு உடனே ஒரு புக் வாங்கிக்கிறார். ஓகே, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி, ஐயோ முதல் நாள் போகலேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே போகலேன்னு சொல்லி போகாமல் இருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் திருப்பி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரீட்டில் போய் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதை கிளாஸ் கொடுத்துருக்காரு ராமேஷ் பிரபு. அப்போ எல்லா டிவோட்டிஸும் அப்படியே புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அப்படியே வர்றாங்க, பயங்கர ஹாப்பியாக வர்றாங்க. திருப்புராரி இப்போ என்னன்னு சொல்லி கேட்குறேன், பகவத்கீதை கிளாஸ் முடிஞ்சு கேட்குறேன், என்ன விஷயம் கேட்குறாரு. அப்போ சொல்ல திருப்புராரி பிரபு வந்து 17 பகவத்கீதை கொடுத்தாரு அன்னைக்கு, ஹார்ட் பவுண்டு. லீலா சக்தி மாதாஜி வந்து 13, பிருந்தாவன் பிரபு வந்து 11, திலகா மாதாஜி 11, மக்கனலால் பிரபு வந்து 9. இந்த மாதிரி ஒரே நாளில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க 1973-ல 72-ல.
கீர்த்தன் பண்ணும்போது புக் டிஷ் பண்ணுறாங்க, நாம சங்கீர்த்தன் பண்ணிட்டு அப்படியே புக் டிஷ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, அப்போ வந்து நான் பிரபா கேட்கிறார் ராமேஸ்வரப்பட்ட, எப்படி நீங்க டெக்னிக் யூஸ் பண்ணி புக்கு விற்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப ராமேஸ்வரம் நிறைய டெக்னிக் சொல்றாரு. பிரபா சொல்றாரு, நம்ம புக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடாது, படிக்கவும் செய்யணுன்றது. ஏன்னா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுடைய பேசிங் வேற மாதிரி இருக்கும். புக்கு சேல் பண்ணும்போது ஒன்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒன்லி விநியோகிக்கிறதுக்கு வேற மாதிரி நீங்க பேசலாம். அதனால நம்ம வந்து படிக்கணும்னு சொல்லி பிரபா சொல்றாரு. ஓகே, only it is not only for the distribution or sales மட்டும் கிடையாது, it is for reading அப்படின்னு சொல்லி சார். ஓகே, சில பேர் என்ன பண்ணாங்க, சில சன்னியாசி என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பிரபா புக்கை வந்து மினிமம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. உங்க பிரபா புக் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. பிரபா சொன்னா அப்படிலாம் கிடையாது, காலைல 1 hour, ஈவினிங் 1 hour கிளாஸ், அவ்வளோதான், எல்லாமே சேர்ந்து தான் பண்ணணும், இப்படி நான் சொல்லலைன்னு சொல்லி பிரபா சொல்வார். படிக்க நேரம் இருந்தால் பரவாயில்ல, படிக்க முடியல இது மற்ற எல்லா சர்வீஸ் விட்டு இதே பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லல பிரபா. ஓகே, பிரபா வந்து இந்த கிருஷ்ணா புக் வந்து ரொம்ப பிடிக்கும் கேட்கறது. ஹாசினி என்ன பண்ற ஹாசினி? பாயிண்ட் நோட்ஸ் பண்ணிருக்கேன். வெரி குட் வெரி குட். ஓகே, பிரபா வந்து இந்த மாதிரி கிருஷ்ணா புக்கை வந்து கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்கன்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து கார்டன் இருக்கும், கிராஸ் புல்ல உட்காந்துருப்பாங்க, சுற்றி மக்கள் உட்காந்துருவாங்க. ஓகே, அப்போ வந்து பிரபா என்ன பண்ணுவார், இந்த கிருஷ்ணா புக்கை படிக்க பிரபு சொன்னால கிளாஸ் பண்ணிக்கு இவர் வந்து அவருடைய இதை டிரான்ஸ்ஜெண்டர் ரிலேஷனை ஷேர் பண்ணுவார். ஓகே, ஆமாம், இன்ஃபார்மலாக இருக்கும் அந்த டிஸ்கஷன்லாம். ஓகே, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், அந்த தனியாக பேசுகிறோம் இல்லையா. ஸோ அவங்க படிக்க திருப்பி அவர் இன்டர்ப்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இதே மாதிரி ஒரு கார்டன் வந்து மாயப்பள்ளி வைக்கணும்னு சொல்லி பிரபா ஆசைப்பட்டார். லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்க மாதிரி லோட்டஸ் டெம்பிள் வச்சிருக்காங்களா இல்லையா? But with regard to Mayapur house, I may suggest you make one roof garden. Roofல வந்து ஒரு கார்டன் பண்ணுங்கன்னு பிரபா சொல்லியிருக்காரு. இருக்குல்ல, அது அங்கே அந்த கார்டன் தானே அங்கே இருக்குல்ல நம்ம போனப்ப. சரி தானே, அந்த மாதிரி கார்டன் மாதிரி பண்ண பிரபாவோட ஆசை. அது டாப் ஆஃப் த ஹவுஸ் யூ கேன் புட் சாயில் ஃபார் 6 inch, 6 inch போட்டுட்டு அங்கே துளசி பிளானட்டு இந்த மாதிரி நைஸ் புஷ்லாம் வைங்க. இந்த கார்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல, இதே மாதிரி மாயப்பூர்ல ஒரு ரூஃப் கார்டன் வைங்கன்னு சொல்லி பிரபா சொல்லியிருக்காரு. அது அந்த பில்டிங் தான் லோட்டஸ் பில்டிங் இல்லையா, அங்கே தான் வச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ நம்மளாம் பார்த்தீங்கன்னா பிரபாதர் வந்து மீட் பண்ண மற்ற டிவோட்டிஸ் தான் பயப்படுவாங்க, ரொம்ப சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் பிரபாதர் என்ன சொன்னாலும் அதை கேட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கீழே ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டே இருப்பார். பிரபாதர் ஏதாவது வார்த்தை சொன்னால் உடனே அதை கேட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அது எக்ஸ்ட்ரா எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இப்படி பிரபாதர் டெய்லி ரிப்போர்ட் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது பிரபாதோட கேட்கிறார், ஹூ இஸ் ராமேஸ்வரான்னு கேட்கிறார். ஏன்னா ராமேஸ்வரர் வந்து பயங்கரமாக புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுனால ராமேஸ்வரர் யாருன்னு கேட்கிறார். ஸோ அதனால பிரபாதர் திருப்பராணியும் ஒரு வட்டம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பிரபாதர் மீட் பண்ணவே இல்லை. அவங்களுடைய இது என்னது, பிரபாதர் வந்து தூரமாக இருந்து சர்வீஸ் பண்ணதான் அவங்களுக்கு. ஒரு திருப்பராணி பிரபு வந்து ஏர்போர்ட்ல வந்து புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பார். அப்போ பிரபாதர் வந்து இறங்குவார், அது வர வரையும் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பார். வந்து இறங்கணுன்னா அங்கே போயிட்டு பேண்ட் சட்டையை மாற்றிட்டு தோத்தி கொடுத்தாரு. வந்துட்டு அங்கே பிரபாதருக்கு கீர்த்தெல்லாம் பண்ணிட்டு அவர் விழுந்து கும்பிட்டு அவர் கிளம்பிடுவார்ல. கிளம்பி டெம்பிள் போனோன்னா இவர் டெம்பிள் போக மாட்டார், திருப்பி அங்கேயே இருந்துருவார் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. இந்த நியூஸை வந்து இந்த டெம்பிள் பிரசிடென்ட் வந்து பிரபாதர் சொல்லுவாங்க. உடனே இந்த திருப்பராரி சொல்லிட்டு அப்புறம் திருப்பராரி நல்ல மனசை வந்து பறிஞ்சு பிரபா சொல்லுவார் தான் அது வந்து யுவர் இன்கார்னேஷன் ஆஃப் புக் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி பிரேஸ்லாம் பண்ணுவார். ஓகே, ஸோ திருப்பராரி பிரபு நிறைய பேர் இந்த மாதிரி அவர் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரபாதரை மீட் பண்ணவே இல்லை அவங்களாம். இருந்தாலும் அவங்களுடைய அந்த மிஷனில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, முழுவதுமாக தங்களை அர்ப்பணிச்சிட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு வந்து சங்கீர்த்தன ஸ்கோர் கேட்பார் பிரபாதர். ஒரு நாள் இந்த சங்கீர்த்தன் ஸ்கோர் கேட்டேன். சங்கீர்த்தன் ஸ்கோர்னா எவ்வளோ புக் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுங்கிறதுக்கு, எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுங்கிறதுக்கு. அப்போ எழுதார் 1973. மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்கள் வந்து ரொம்ப பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க கிருஷ்ணாவுடைய இந்த புகழை வந்து பரப்புறதுக்கு. என்னுடைய குருமாராஜ் வந்து ரொம்ப அவங்க மேலே மகிழ்ச்சி ஆயிடுவார், அவங்களுடைய கருணை உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஓகே,
அதனால எல்லாருமே இந்த புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொன்னால் இது இந்த லெட்டர் கிடைச்சவொடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி. மங்களாரத்தி முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இது வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பேசுவாங்க. இந்த மாதிரி நடந்து சங்கீதத்தை பற்றி பிரபாத் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லி என்ன பண்ணுவார், இது வச்சு திருப்பி ஜபஹால் வந்து நல்லா ஜபம் பண்ணி திருப்பி சங்கீதம் போவாங்க. அப்போ பயங்கர சர்ச்சார்ஜாக இருந்தாங்க. இந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பயங்கர சர்ச்சார்ஜாக இருந்தாங்க எல்லா டிவோட்டிஸும். அதனால உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணிடுச்சு, நிறைய புக்ஸ் வந்து இஸ்கானில் சேல்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ கோயில் பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கும் உணவு சாப்பிட்றதுக்கும் ஒரு விடுதி கிடையாது. இஸ்கான் இஸ் நாட் அ ஃப்ரீ ஹோட்டல் அப்படின்னு பிரபாகர் கமெண்ட். ஓகே, இஸ்கான் வந்து எதுக்கு இங்கே மாதிரி இங்கே உள்ளவங்கலாம் ஒரு சோல்ஜர்ஸ். இஸ்கானில் மாயாவுக்கு எதிர்த்து சண்டை போகக்கூடிய சோல்ஜர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸை வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும். மாயாவில் அந்த இதில் வந்து கொடுக்குறாங்க அந்த கண்டிஷன் சோல்ஸ். அதனால இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து சும்மா படுத்து தூங்குறாங்கலாம் அவங்களுக்கு தேவை கிடையாது. பெஸ்ட்டு மென்னா என்ன பண்ண முடியும், இதுக்கெல்லாம் நல்ல ப்ரீச்சர் தான் என்ன பண்ண முடியும், புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதனால் இந்த மாதிரி பர்சன் தான் அவங்களுக்கு தேவை சொல்லி சொல்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வயசாகிடுச்சுங்க, ரொம்ப வயசாகிடுச்சு, நான் ஒன்றும் செய்ய முடியல, நான் காசு கொடுத்துறேன், சும்மா அப்படி இருந்துக்கிறேன். இது கிடையாது ஆக்சுவலி இஸ்கான் பர்பஸ். ஓகே, இஸ்கான பர்பஸ் வந்து ஆன்மீகத்தில் முன்னேற்றக்கூடிய ஒரு அமைப்பு. ஓகே, இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி புக்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ளைட்டு ஜேர்னி போவாங்கல்ல அந்த ஏர்போர்ட்டு, அந்த டயத்தில் நிறைய பேர் வாங்கிக்கலாம். திரிபுராரி வந்து மெயினாக இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் தான் என்ன பண்ணுறாரு, ப்ரீச் பண்ணுறாரு. நிறைய ட்ராவலிங் டிவைஸ் ப்ரீச் பண்ணுறாரு. இந்த மாதிரி புக்ஸ் கொடுக்குறாரு. ப்ரீச்சிங்னாலே பெஸ்ட்டு ப்ரீச்சிங் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன். பிரபா என்ன சொல்கிறாரு, ப்ரீச்சிங்னாலே பெஸ்ட்டு ப்ரீச்சிங் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன். எந்த ஒரு ப்ரீச்சிங் பண்ணாலையும் அவங்க வந்து புக்ஸ் பிரபா புக்ஸை எதிர்பார்ப்பாங்க, வச்சுருப்பாங்க, வச்சு பிரபா புக்ஸ் கொடுப்பாங்க. நம்மளும் ட்ரை பண்ணோம் இல்லையா, புது இடமா அந்த தாமராத்தி போகும்போது தான் புக்ஸ்லாம் வச்சுருந்தோம் இல்லையா. இந்த மாதிரி தான் எங்கேயாவது புதுசாக வரணும் புக்ஸ் வச்சுருந்தோம். இப்போ கிளாஸ் வரவங்க எல்லாருக்கும் பிரபாதோட புக்ஸ் பார்த்து ஆக்சஸ் கொடுத்துடணும், ஸ்மால் புக்ஸ் வாங்கி கொடுக்கணும், பிரபாத புக்ஸை வந்து பேசணும். இதுதான் நம்மளுடைய லைஃப், இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கோம். இதுதான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிறது. ஓகே, அதை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது கதை பேசியிருந்தோம்னா அதனால நமக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் பிரபாத் வந்து இந்த மாதிரி ஹிப்பி ட்ரெஸ்லாம் நீங்கள் புக் டிஷ் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து ஜென்டில் மாதிரி இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், வெஸ்டர்ன் கிளாத் போட்டுக்கோங்க, சின்னதாக வேணால் ஒரு விக் மாதிரி வச்சுக்கோங்க, இதுமாரி மொட்டை அடிச்சு இல்லாமல் சின்னதாக வேணால் விக் வச்சுக்கோங்க, அப்படி ஹேட் கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஹிப்பீஸ் மாதிரி வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டார். பெரிய ஹேராக வச்சு ஏமாற்றக்கூடாது நம்ம யாரையும் அப்படின்னு சொல்லி சொல்ல. நம்மளுடைய புக்ஸை வந்து we are not here to make anyone hippies. அதுலேருந்து வந்துட்டோம், திருப்பி நீங்கள் அதுக்கு போகாதீங்கன்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஓகே, ஸோ ஒரு டைம் என்னாச்சுன்னா ப்ராப்பர் புக்ஸ் விற்கும்போது தடங்கள்லாம் வந்தது. ஓகே, சில பேர் என்ன பண்ணுறாங்களாம், கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சில பேர் கட்டாயப்படுத்துகிறாங்க புக் வாங்குறதுக்கு, இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் போகுது. அது பிரபா சொல்கிறார், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரத்தான் செய்யும். இது சைத்தன்ய மகாபிரபு சங்கீத மூமெண்ட்டுக்கே இது வந்தது. முஸ்லீம் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, தடை பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு, 500 இயர்ஸ்க்கு முன்னாலேயே. இது என்ன அர்த்தம்னா, நம்ம ஏதோ ஒரு உண்மையாக பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி பண்ணாதான் என்ன ஆயிரும், உண்மையாக பண்ணும்போது தான் எதிர்ப்பு வரும். உண்மையே இல்லைன்னு வச்சுக்கோ, எதிர்ப்பே வராது. அன்னைக்கு கூட மகாராஜ் சொன்னாங்களே, கேசவ மகாராஜ், உண்மையாக பண்ணும்போது தான் ப்ரீச்சிங்கில் உண்மையாக பண்ணும்போது தான் அதில் ஒரு சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவான், குற்றம் சொல்லுவான். ஓகே, அதே மாதிரி உண்மையாக புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, அது பிடிக்காதவங்களாம் அகெயின்ஸ்டாக பேசுவாங்க. இதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ உண்மையிலேயே புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த புக்ஸை வந்து படிச்சிடணும். இல்லைன்னா நம்ம எக்ஸ்பர்ட்டாக என்ன பண்ண முடியாது, புக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. நம்ம எதையாவது சொல்லி விற்போம், அவங்களுக்கு வந்து புக்கை வாங்கினா லக்கு, இல்லாட்டினாலும் என்ன நம்மளும் படிக்கலை, அந்த மாதிரி ஆகிடும்.
ஆனால் டெய்லி என்ன பண்ணோம், நம்ம இந்த பிரபாத புக்ஸை வந்து ஆழமாக படிக்க ஆரம்பிக்கணும். அதை படித்து என்ன பண்ணுறோம், நம்ம அதை பேசும்போதே நம்மளுடைய விதங்கள் கொடுக்குற விதங்கள் வந்து மாறிடும், புக்கு விதங்கள் மாறிடும். ஸோ அதனால் நம்ம வந்து வேறு ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம இந்த சிஷ்டாஷ்டம் ப்ரேயர், பிரபாவுடைய வார்த்தைகள், கிருஷ்ணாவுடைய பிக்சர், பிரபாத் பிக்சர், அந்த புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் என்ன பண்ணலாம், நம்ம வந்து புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் மந்த் வரப்போகுது டிசம்பரில், அதனால் எல்லாம் ரெடி ஆகிடுங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் ஜெனியூனாக என்ன பண்ணோம், நம்ம வந்து ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு, ஷேர் பண்ணணும். இப்போ தமால் கிருஷ்ண கோஸ்வாமி பிரபு, தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் வந்து இந்தியாவில் இருந்தாங்க இல்லையா, பாம்பே ப்ராஜெக்ட்லாம் பார்த்துருந்தாங்க இல்லையா, இப்போ யூஎஸ் வராங்க. இவர் யூஎஸ் வரும்போது புக் டிஸ்ட்ரிபியூஷன் பயங்கர ரேட்டில் போகும். ஏன்னா இவர் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே இவர் புறப்பாதல் ரொம்ப பிடிக்கும். இவர் வந்தவொடனே என்ன ஆகிடும், யூஎஸ் வந்தவொடனே அவர் விஷ்ணு ஜன சுவாமி அப்படின்னு ஒருத்தரோட சேர்ந்துப்பார். ஓகே, விஷ்ணு ஜன சுவாமி என்ன பண்ணுவார், ராதா தாமோதர் சங்கீதன் பாட்டி இவங்க சேர்ந்து ஆரம்பிப்பாங்க ட்ராவலிங் பஸ் வித் ராதாகிருஷ்ணா டிடிஸ். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஆல் ஓவர் யூஎஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. இது மாதிரி 40 பஸ் கிட்ட வச்சுருந்தாங்க, 40 பஸ் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. தமால் கிருஷ்ண கோஸ்வாமி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தாதா தாமோதர் பாட்டி வந்து வச்சுருந்தேன். என்ன பண்ணணும்னா, எவ்வளோ டிவோட்டிஸ் இருப்பாங்களோ, எவ்வளோ டிவோட்டிஸை மீட் பண்ண முடியுமோ அவங்க எல்லாம் கூட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு அவங்கெல்லாம் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, எத்தனை பஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதான் ராதா தாமோதர் பாட்டி. ஓகே, நிறையா யங் பர்சன் வந்தாங்க, எல்லாரையும் எங்களால் என்கேஜ் பண்ண முடியல. எவ்வளோ பேர் பிரசாதம் கொடுப்பாங்க, எவ்வளோ பேர் கிளாஸ் எடுப்பாங்க, எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா. மிச்சவங்களாம் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதை கூட்டு போயிட்டார் மகாராஜ். ஓகே, இந்த மாதிரி புக்கு வந்து கொடுக்கறது வந்து சாண்டிங்கை பப்ளிக்காக பண்ணுறதை விட பெட்டர்னு சொல்லியிருக்கார் பிரபாத். அதனால இதை வந்து பேஸ் பண்ணி என்ன பண்ணுறார் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் ராதா தாமோதர் சங்கீதன் பாட்டின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஓகே, இது பர்பஸ் என்ன, புக்ஸை வந்து ஊர் ஊராக கொண்டு போய் கொடுக்குறது தான் இதோட பர்பஸ். அதுலேயே என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆர்த்தியெல்லாம் பண்ணிப்பாங்க, பிரசாதம் பண்ணி சாப்பிடுப்பாங்க. ஆனால் அப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, புக்ஸ் கொடுத்துட்டே போயிட்டே இருப்பாங்க. நம்ம இங்கே கீழ்கட்டில் இருந்தப்ப ஒரு இடம் நீ நான் உட்காந்துல்ல, இந்த பாத யாத்திரையிலே வந்தாங்க தெரியுமா, புக் கொடுத்தாங்க. ஸ்ரீமத் பாகவதம் ரேட் கம்மியாக கிடச்சிச்சு, 4000 rupees கிடச்சிச்சு, நம்ம வாங்கணும். அந்த மாதிரி புக்ஸை வந்து நிறைய வச்சுருப்பாங்க, புக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆமாம் தமிழ் புக்கு கரெக்டாக அதுவும் போயிடுச்சு இல்லையா, யாரும் வாங்கிட்டாங்க, உடனே வாங்கிட்டாங்க. ஆமாம், இந்த மாதிரி நிறைய புக்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து விற்கிறாங்க வேர்ல்டு வைடு. இந்த மாதிரி ராதா தாமோதர் பாட்டி கண்டுபிடிக்கிற வரையும் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருந்துச்சு. ஒருத்தராக போய் ஒரு வீடாக போய் என்ன பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒருத்தராக போயிட்டு கேட்கறது, வீடு போக மாட்டாங்க, மேக்ஸிமம் மால் ஏர்போர்ட் இந்த மாதிரி கேட்கறது. ஆனால் இந்த பார்ட்டி வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, பஸ்லேயே போக ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஸோ நிறைய பஸ் இந்த மாதிரி விடணும்னு சொல்லி பிரபா என்ன பண்ணுறாரு, லோன்லாம் கொடுக்குறாரு. பிபிடி சொல்லுவாங்க இல்லையா, பிபிடி பார்த்தீங்கன்னா பக்தி வேதா புக் ட்ரஸ்ட், அவங்களுக்கு நிறையா இந்த லக்ஷ்மி வந்து வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அவங்களால மற்ற டெம்பிள் ஓப்பனிங்க்கெலாம் காசு கொடுக்க முடியும். இந்த மாதிரி புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அதுக்கு காசு கொடுப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பிபிடி பஸ்ஸஸ் வாங்குறதுக்கு காசு கொடுக்குறாங்க. பை த எண்ட் ஆஃப் 1974 1974 கடைசியில் 3 பஸ்ஸு வாங்கிட்டாங்க. 3 பஸ்ஸு, வேன்ஸு, நிறையா யங் டிவோட்டிஸ்லாம் வந்துட்டாங்க. ஓகே, இது மூவிங் டெம்பிள் சொல்கிறாங்க. ராதா தாமோதர் டெம்பிள் வந்து பாட்டி வந்து மூவிங் டெம்பிள் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கூட நம்ம ரீசெண்டாக கூட சென்னையில் டெம்பிள் வரமுனால சுமித்ரா கிருஷ்ண பிரபு, ருக்மிகா பிரபு, இன்னும் 2-3 பிரபு சேர்ந்து இந்த மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் பண்ணாங்க. ட்ராவலிங் பஸ் சொல்லிட்டு வச்சு இங்கே புக் இஷ்யூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே டெம்பிள் பெருசாக சென்னையில் வந்தது. சுமித்ரா கிருஷ்ணன் வந்துட்டார், ருக்மிகா பிரபு திருச்சி போயிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சு.
எங்கேயுமே அந்த டெக்னிக் அதே டெக்னிக் யூஸ் பண்ணாங்க இனிஷியலாக. இப்போ வந்து டெம்பிள் வந்துருச்சு இல்லையா, டெம்பிள் நிறைய பேர் வராங்க, புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். பிரபாத் எழுதுறாரு அவருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்னுடைய புக் டிஸ்ட்ரிபியூஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிஞ்சிருச்சு, தேங்க்யூன்னு சொல்லி எழுதுறாரு. அதனால் எனக்கு வந்து எல்லார்டையும் நான் எதாவது ஸ்ட்ரெச் பண்ணுறேன், எல்லாருமே இந்த புக்கை வாங்கி படிக்கணும். பிரபாத் சொல்கிறாரு, இந்த மாதிரி ராதா தாமோதர் பாட்டி வந்து இன்னும் நூற்றுக்கணக்கான பஸ்கள் வாங்கணும், எல்லா பஸ்லையும் என்ன பண்ணணும், கிருஷ்ணாவுடைய லிட்ரேச்சரை, சைத்தன்ய மகாபிரபு லிட்ரேச்சரை வில்லேஜாக போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு போட்டி வந்துருச்சு. லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிளில் திரிபுராரி பிரபுவோடைய பிபிடி பார்ட்டி அவங்களுக்கும் தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜோடைய ராதா தாமோதர் பார்ட்டி, இவங்க 2 பேருக்கு என்ன ஆயிடுச்சு போட்டி, யார் வந்து புக்ஸை வந்து அதிகமாக வைக்கிறாங்கன்னு. ஓகே, பிரபாத் வந்து ஆனால் நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, போட்டி இருக்கக்கூடாது. அது பிரபாத் இருக்கும்போது எக்ஸ்பர்ட்டாக மேனேஜ் பண்ணுறாரு, எந்த விதமாக இதுவெல்லாம் மேனேஜ் பண்ணுறாரு. ஓகே, அவர் வந்து ரொம்ப அப்ரூவ் பண்ணுறாரு, வித் ப்ளஸர் மகிழ்ச்சியாக அப்ரூவ் பண்ணுறாரு இந்த போட்டியை. இன்னொரு பார்ட்டி இது பண்ணுறாங்க, பிபிடி லைப்ரரி பார்ட்டி, 3வது பார்ட்டி. திரிபுராரி பிபிடி பார்ட்டி, தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ் ராதா தாமோதர் பார்ட்டி, இப்போ பிபிடி லைப்ரரி பார்ட்டி 3வது பார்ட்டி. இது வந்து ஹிருதயானந்த கோஸ்வாமி அவங்களுடைய பிரம்மச்சாரி அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ட்ராவலிங் பார்ட்டி பண்ணுறாங்க. அவங்களுடைய வேலை என்ன, பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் போய் கொடுக்குறது புக்கை, ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியாக பார்த்து அப்படி புக்கு கொடுக்குறது. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்டையர் செட் ஆஃப் பிரபாத் புக்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, யூனிவர்சிட்டி கொடுத்துருவாங்க, ஃபுல் புக் செட் அப்படி கொடுத்துருவாங்க ப்ரொஃபஸர்ஸ்க்கு, அந்த லைப்ரரிக்கு. இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி டெக்னிக் இவங்க. ஓகே, இந்த மாதிரி 3 பார்ட்டி இப்போ வந்து எல்லாருக்கும் போட்டி, யார் அதிகமாக புக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. பிரபா இந்த ஐடியா புரிஞ்சிருக்கு, பரவாயில்லையே சூப்பராக இருக்கே, இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் லைப்ரரியிலையும் இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோலாம் வைக்கணும், இப்படிலாம் வைக்கணும், புக்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்லி பிரபா ஆசைப்படுறாரு. அதில் அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஆர்இசி நான் படித்த காலேஜ்லேயும் இந்த ஃபுல் செட் இருந்துச்சு, ஸ்ரீமத் பாகவதம் ஃபுல் செட் இருந்துச்சு. நான் வந்து ஃபுல்லாக அங்கே உட்காந்து லைப்ரரியில் போய் படிப்பேன், கீழே போய் படிப்பேன். ஸோ அதனால் என்ன இப்போ இந்த மாதிரி பண்ணுறது நல்லது. ஏன்னா காலேஜில் வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு இனிமையான லைஃபு, அந்த லைஃப்பில் அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த பசங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் நல்ல பசங்க இருப்பாங்க நிச்சயமாக, இது தேடுதல் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நிச்சயமாக இந்த மாதிரி புக்ஸை வந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அது வந்து வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சிவன் பாகவதம் ஸ்பான்சர் பண்ணி 2 காலேஜில் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு காலேஜ் வந்து ஹரிபிரியா மகாராஜ் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, இன்னொரு காலேஜ் கேட்டியா, அது கேட்டுறா, நாளைக்கு கேட்டுருவா அட்லீஸ்ட்டு. ஓகே, இன்னொரு காலேஜ் ஹரிணி மகாராஜ் ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பிரபர் ஆசை என்னன்னா 50,000 புக்கு லைப்ரரியிலேருந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்றார். 50,000 சச் ஆர்டர்ஸ் ஃப்ரம் லைப்ரரிஸ் அப்படின்றார். பிரபா எப்பயுமே ட்ரீம் ஹை. இப்போ கடைசியில் 4வது ஒரு பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, நாமகட்டா பார்ட்டி. இது ஒரு பிரம்மச்சாரிஸ் ஃபார்ம் பண்ணி சன்னியாசி 2 சன்னியாசி லீட் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து நிறைய புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இந்த மணி என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட்டை வந்து பிரபாவுடைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு பாம்பே மாயாப்பூர் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ எப்போ பிரபா வந்து உடம்பு இல்லாமல் இருக்குமோ அப்போ எல்லாம் பிரபாருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்கோர் அனுப்புவாங்க, பிரபாருக்கு தெம்பாயிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்தோடனே என்ன பண்ணுவார் அவர், எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடச்சிருச்சுன்னு சொல்லுவார். எனக்கு ரொம்ப வீக்காக இருந்து உடல், நீங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தோன்னே எனக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சுன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க நீங்கள், இதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரே ஒரு சொலஸ். இவ்வளோ புக்ஸ் வந்து விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொன்னே என்ன ஆயிடுச்சு, எனக்கு வந்து ஒரு இளமையான மனிதனுக்கு என்ன எனர்ஜி இருக்குமோ அந்த எனர்ஜி எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவருடைய ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆரம்பிக்குது. கிறிஸ்மஸ் மராத்தான் வருது டிசம்பரில் பார்த்தீங்கன்னா மராத்தான், அதான் மராத்தான் இப்போ பண்ணுறோம். நமக்கு வந்து வைகுண்ட ஏகாதசி, நியூ இயர், அங்கே கிறிஸ்மஸ் மராத்தான் பண்ணுவாங்க. அமெரிக்காவில் பிபிடி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3,87,000 புக்ஸ் சோல்ட் பண்ணியிருக்காங்க. 67% அதிகமாக முந்தின வருஷத்தை விட. 40 lakhs பேக் டு கார்டன் மேகசின் சோல்ட் பண்ணியிருக்காங்க. 89% இன்க்ரீஸ் தான். அமெரிக்கன் பிபிடி வந்து இண்டிவிஜுவல் டெம்பிள்ஸ் 66,68,000 பீஸ் ஆஃப் லிட்ரேச்சர்
60% இன்க்ரீஸ். இந்த மாதிரி வந்த உடனே பிரபா என்ன பண்ணுறாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்குதுன்னு பிரபா சொல்கிறார். ஸோ 1974 இதை விட அதிகமாக புக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா புக் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வந்து இனிஷியலாக பண்ண ஆரம்பித்தாங்க, பிரபாருக்கு எவ்வளோ அது பிடிக்குதுங்கிறத வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்மளுடைய புக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இப்போ ஆரம்பிக்க போகுது. தாமோதர மந்த் அடுத்து வந்துடும். மெயினாக பார்த்தீங்கன்னா பகவத்கீதை கொடுப்போம், நம்ம ஸ்மால் புக்ஸ் கொடுப்போம், நம்ம வந்து கிருஷ்ணா புக் கொடுக்கலாம், ஸ்ரீமத் பாகவதம் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து பிரபாதுடைய புக்ஸை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, அதே மாதிரி சொல்லி அவங்கள வந்து நம்ம இந்த கிளாஸ்க்கு வர சொல்லலாம். அதுக்கப்புறம் புக் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டினியூஷன் வந்து புக்ஸை படிக்கிறது, இந்த மாதிரி ஸ்மால் புக்ஸ் படிக்கிறது, அப்புறம் பாகவதம் படிக்கிறது, இந்த மாதிரி இன்வால்வ் பண்ணலாம். ஓகே, இதுதான் நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ். ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம். எது கேள்வி இல்லையா? பாயிண்ட் சொல்லலாமா? ஹாசினி. பிரபாத் வந்து சொல்றாங்க, நம்ம வந்து புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிக்கணும். புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றதோட படிக்கிறது அப்பதான் டெக்னிக் கரெக்டா தெரியும். இல்லைன்னா நம்ம சேல்ஸ்மேன் டெக்னிக்கா யூஸ் பண்ணுவோம். நல்லா வாங்கி நல்லா இருக்கும், படிங்க படிங்க அப்படி சொல்லுவோம். ஓகே, இங்க பாருங்க கவரிங்லாம் இருக்கு, நல்லா ஆயில் பெயிண்டிங்லாம் போடுறோம், இது பண்ணுவோம். அந்த புக்கை படிச்சிட்டோம்னா நமக்கு என்ன மேடம் தெரியும். அதுல ஒரு லைனை சொல்லுங்கன்றார் பிரபாத் இல்லையா. அதோட பெட்டர் ஒரு லைனை சொல்லி ஒரு மாதாஜி வித்தாங்க இல்லையா, மாதாஜி பிரபு வித்தாங்க இல்லையா. ஆமா, ஸோ அந்த லைனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பிரபாதம் அப்ரூவ் பண்றாரு. அந்த லைனை சொன்னாலே போதுன்றாரு. அதனால நம்ம அதை படிச்சு காட்டணும், ஒரு லைனை படிச்சு காட்டணும். they will get benefited. one point சார். கீர்த்தன் கர்த்தா வச்சு ஆர்ச்சர் பாடுறது மட்டும் தான் வந்து கீர்த்தன் கிடையாது. புக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கீர்த்தன் பிரிகட் மிருதங்கம். வெரி நைஸ். சாரி ட்ரூத்ஃபுல்லா எந்த விஷயம் பண்ணினாலும் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். நான் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், கம்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிலாம் அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுவோம். பிரபாத் வந்து இது எப்படி வரதான் செய்யும், கிரிட்டிசைசேஷன் வரதான் செய்யும். ஏன்னா இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு தோன்ற காலத்திலேயே, அவர் வந்த காலத்திலேயே 500 வருஷத்துக்கு முன்னால அந்த மாதிரி கிரிட்டிசேஷன் பண்ணாங்க. முஸ்லீம் கவர்மெண்ட் ஏவி விட்டாங்க, இந்த பிராமின்ஸே பண்ணாங்க இல்லையா. அதனால கிரிட்டிசேஷன் வரதான் செய்யும் எப்போ வந்து ஒரிஜினலாக பண்ணுறோமோ. ஈஸ்வரி மாதாஜி சொல்லுங்க, உங்க பாயிண்ட் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நீதி தர்மம் எல்லாமே போயிட்டது. அதுக்கு பிறகு அந்த இந்த கலியுகத்துல வந்து ஸ்ரீமத் பாகவத்தை தான் மற்றதான், அதுதான் ரொம்ப முக்கியம்னு பிரபு சொல்லியிருக்காரு. வெரி நைஸ், தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதனால ஸ்ரீமத் பாகவத்தை எல்லாரும் கொடுக்கணும். ஓகே, பிரபாருடைய ஆசை வந்து ஸ்ரீமத் பாகவத செட்டை வந்து யாரெல்லாம் விநியோகிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய காரியம் பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, சில சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும், சில சமயம் ரேட் அதிகமாக இருக்கும். அதை பற்றி நம்ம யோசிக்கூடாது. இப்போ 7400 இருந்தது இல்லையா, 3 புக்ஸ் இருந்தது, 3 புக்ஸுமே இப்போ இல்லை ஆக்சுவலாக என்கிட்ட. இப்போ திருப்பி ரேட் கேட்டப்போ 9000 ரூபான்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அது டெம்பிள் தான் போகுது. ஓகே, ஒன் டைம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுலாம். ஒரு மாதாஜி ரொம்ப ஹெசிடேட் பண்ணாங்க, புக்கு எதுக்கு இப்போ வாங்கணும், பத்ரா பூர்ணிமா தான் வாங்க போகிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணாங்க. மார்ச் மாதம் அவங்க கையில் காசு வந்துச்சு. நான் சொன்னேன், நீங்கள் வாங்கிடுங்க பரவாயில்ல, செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 6 மாதம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. நீங்கள் புக்கு வாங்கிட்டே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. எது முக்கியம், டைம் முக்கியமா மணி முக்கியமா? டாக்டர் கிட்ட கொடுக்காம இருப்போமா? கரெக்ட் கரெக்ட், வெளியே விடுவான். அதே மாதிரி சாணக்கிய பட்டினு சொல்லிங்கன்னா 1 நிமிஷம் போனாலும் $1 மில்லியன் கொடுத்தாலும் வராதுன்றாங்க. அதனால நீங்கள் புக்கு வாங்கிருக்க மாட்டேன்னு சொன்னபடி அவங்க வாங்கிக்கிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால் புக்கு வந்து நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அது வந்து ஒரு புஷ்ஷிங் தான், என்ன சொல்கிறது, ஒரு மார்க்கெட்டிங் புஷ் பண்ணி வச்சுக்கோங்களேன். பத்ரா பூர்ணிமாவுடைய ஃபெஸ்டிவலும் இருக்குது. அன்னைக்கு வந்து அதை கொடுக்குறவங்க தங்க இதில் வந்து வச்சு கொடுக்குறது விசேஷம். அது உண்மையான பிராமணனுக்கு கொடுக்குறது வந்து ஒருத்தர் வந்து வைகுண்டம் போவான்னு இருக்குது, பாவத்திலே இருக்குது. அன்னைக்கு தான் கொடுத்தா அவங்களும் கிடையாது, எல்லா நாளுமே என்ன பண்ணலாம், நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் புக்ஸ். ஓகே, நான் சரோஜாமதி உங்க கருத்து சொல்லுங்க. டிவோட்டிஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க புக் சேல்ஸ் பண்றதுக்கு. அதனாலதான் பக்தி வேதாந்த புக் ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு புக் இஷ்யூ பண்றதுக்கு போறாங்க. இல்ல பார்ட்டி கிரியேட் பண்றாங்க, ஒரு பார்ட்டி கிரியேட் பண்றாங்க, சங்கீதன் பார்ட்டி. பஸ்ஸே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அதுலயே கிச்சன் எல்லாம் இது பண்ணி புக் ஸ்டால் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி 1 வீக் ஒரு இடத்துல இருந்து
புக்ஸை சேல் பண்ணிட்டு வேற இடத்துக்கு மறுபடியும் வேற இடத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி டிராவல் பண்ணி புக்கை சேல்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி புக் சேல் பண்ணினது வந்து 1973ல நிறைய பேர் வந்து அவங்கவுங்க சின்சியாரிட்டினாலதான் இந்த மாதிரி புக் சேல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாரு. அதனால புக் படிக்கிறதுனால லைஃப் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்தாங்க. எல்லாரும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. அது மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து மெயினா என்ன சூசைட் பண்றவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் புக்கை வாங்க ஆரம்பிச்சதுனாலதான் நிறைய புக் சேல் ஆச்சு. அதனால திரிபுராரி வந்து 17 பகவத்கீதாவும், லலிதா மாதாஜி 13 புக்ஸும், பிருந்தாவன் மாதாஜி வந்து 11 புக்ஸும் இந்த மாதிரி சேல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மாதிரி வச்சு புக்ஸ் எல்லாம் விற்க போனாங்க. அதுக்கு வந்து பிரபுபாத அப்படிலாம் போக கூடாது, ஏமாத்த கூடாது. நீங்க நார்மலா கட்டு வச்சுக்கிட்டு ஆனா சிட்டா வச்சுக்கிட்டு போய் புக் சேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. திலக்கெல்லாம் போட்டுக்கணும், கண்டிமால போட்டுக்கணும். நம்ம வைஷ்ணவ கல்ச்சர்ல இருக்கு. கரெக்ட். இப்ப வைஷ்ணவ வந்து முறைப்படி போணும். பேண்ட் ஷர்ட் கூட போட்டுக்கலாம். பேண்ட் ஷர்ட் கூட போட்டுக்கலாம். பேண்ட் ஷர்ட் போட்டேனா சிட்டா வச்சேனா கண்டிமால போட்டு திலக் போட்டுக்கனா சிக்கானா ரொம்ப சின்னதா முடி அவ்வளவுதான். அவ்வளவுதான் ரொம்ப அழகா இருக்கு. தெரியவே தெரியாது இல்ல. அந்த மாதிரி கூட வச்சு போலாம். ஆனா அந்த ஹிப்பி ட்ரெஸ்ல வந்து மாறு வேஷம்லாம் போட்டு போவானா அப்படின்றாங்க. ஓகே. ஏன்னா இப்பதான் அதுல இருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். மறுபடியும் அது அந்த மாதிரி போட்டு மறுபடியும் அந்த மாதிரி ஆகிட கூடாதுன்றதுக்காக அது தப்பு, அது வேண்டாம் அப்படின்னு பிரபா சொல்றாங்க. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. ராதா தாமோதர் புக்ஸ் வில்லேஜ் எல்லாம் போயிட்டு ராதா தாமோதர் புக்ஸ் எல்லாம் வில்லேஜ்ல எல்லாம் போய் குடிக்கணும்னு சொன்னாங்க. ஆமா, ராதா தாமோதர் பார்ட்டி. இது ஒரு பார்ட்டி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அது வந்து பார்ட்டின்னு கிரியேட் பண்ணி அது பஸ் பார்ட்டி. ஓகே, அவங்க என்ன பண்ணா வில்லேஜா கொடுக்குறாங்க. இதே மாதிரி பிபிடி பார்ட்டி அவங்க வேற மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் டெம்பிள் பண்றாங்க. பிபிடி லைப்ரரி பார்ட்டி. இந்த மாதிரி லைப்ரரி பார்ட்டி என்ன பண்ணாங்கன்னா யூனிவர்சிட்டியா போறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்க, காம்படிஷன்ல புக் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க மாதாஜி. புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முன்னாடி நம்ம படிச்சுட்டு அந்த புக்குக்காண்டி தெரிஞ்சுக்கணும். அது பண்ண நல்லது. அதுக்காக நம்ம படிக்காம படிக்கவே இல்லை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலன்னு நினைக்க கூடாது. நம்ம என்ன பண்ணலாம், படிச்சுட்டே புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். தேங்க்யூ மாதாஜி. புரிஞ்சுது, நீங்க சொன்னது புரிஞ்சிச்சு. தேங்க்யூ. மலையாள பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. 1973ல 40,000 புக்கு வித்து சாதனை பண்ணது பிரபுபாதாவுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது பிரபு. அதே மாதிரி 1974ல வந்து ஸ்ரீமத் பாகவதம் மாதிரி எதுவும் இல்லை. அதை படிக்கிறவங்களுக்கு வந்து பிறப்பு இறப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பிறப்பு இறப்புலேருந்து விடுபடலாம். ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் மாதிரி லிட்ரேச்சரே கிடையாது, யூனிவர்சிட்டியில கிடையாது. ஓகே, அப்படின்னு சொல்லி பிரபா சொல்றாங்க. அதெல்லாம் நிறைய புக்ஸ் வந்து விற்கிறாங்க. 40 லட்சம் 50 லட்சம் அந்த மாதிரிலாம் போயிடுச்சு ஸ்கோர். ஓகே, பிபிடி இந்த பேக் டு கார்டர் மேகசின் சேர்த்து. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. இன்னொரு பிரபு, பிரீச்சிங்ல மிகவும் சிறந்தது வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் பிரபுபாதா அவர் சொல்றாரு. ஆமா, கரெக்ட். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ராம்ஜி பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு நாளைக்கு 650 புக்ஸ் லாஸ் ஏஞ்சல்ஸும் அமெரிக்காலயோ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 650ங்கிறது கம்மி ஆக்சுவலி. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கோர்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு 650 பண்ணுவாங்க. கரெக்டாக நீங்கள் சொல்றது ஒரு நாள் வரும். கிறிஸ்துமஸை ஒட்டி நிறைய புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. 3 நாள் பயங்கரமாக பண்ணுவாங்க. 13,000 புக்ஸ்லாம் விற்பாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கர சாதனைலாம் படிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷனில் சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. ஆனால் இப்போ வந்து இந்தியாவில் வந்து இந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கோரில் வந்து நியூ டெல்லி, மாயாப்பூர் 2 பேரும் மாறி மாறி டாப்பில் வருவாங்க. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு கிளாஸ் வந்து கரெக்டாக 5:30 ஆரம்பிச்சிடும். 5:30 to 7 o'clock ஷார்ப்பாக. ஓகே. தேங்க்யூ பிரபு. எல்லாருக்குமே சொல்கிறேன். ஸோ ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லையும் சரி வீட்டில் வந்தாலும் சரி கரெக்டாக 5:30 to 7 o'clock. 7 o'clock முடிஞ்சிடும். பிரசாதம் எடுத்துட்டு நம்ம 7:30 கிளம்பிடலாம். ஓகே, நாளைக்கு வந்து எது பிரசன்டேஷன் கிடையாது. பாகவதம் நாளைக்கு பாகவதம் கிளாஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாம். இங்கே இருக்கிற வைஷ்ணவர்கள் ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ படாமலாம். வாஞ்சா கல்பதருபஷ்ய கிருபா ஜந்தப்பஹேவச
परिणाना पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्ण। थैंक यू सभी को। हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्णा हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्णा प्रभु हरे कृष्ण हरे कृष्ण।